எனதருமை மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த பதிவில் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வரையிலான கிரகநிலைகளின் அமைப்பு எப்படியுள்ளது என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். 100 வருடங்களுக்குப் பிறகு 5 கிரகநிலைகள் ஒரே இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவாக இணைகிறது. இது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. எனவே தான் கஷ்டங்கள் விலகும் நேரமாக இந்த வாரம் கருதப்படுகிறது. மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டு. இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நடைபெறவுள்ளது என்பதை சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 5 கிரகநிலைகள் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வாரமென்பது பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை விளக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வார காலகட்டத்தில் முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருவுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி உச்சம் பெறப்போகிறார். இந்த வாரத்தில் மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். 5 கிரகநிலைகள் ஒரே ராசியில் இணைந்து இருப்பது மட்டுமில்லாமல் 3 கிரகநிலைகளின் உச்சம் நடைபெறக்கூடிய இந்த வாரமென்பது பல்வேறு வகையான சிரமங்களை விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் மிகவும் அபரிவிதமாக அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் மிகவலுவாக ராகு சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய 5 கிரகநிலைகள் இந்த வார காலகட்டத்தில் மிகவும் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கின்றன. மேலும் இந்த வார காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் இணைகிறார்கள். எனவே ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானம் வலுப்பெறுகிறது. இது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரகப்பெயர்ச்சியாக அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. எனவே ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமாறுதல்கள் குடும்ப ரீதியாக கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. ஏனெனில் சூரியன் பொதுவாகவே 3 6 10 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார். அதில் ஒரு இடமான 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த வார காலகட்டத்தில் இந்த மாதிரியாக சஞ்சரிப்பது கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய அலைச்சல்கள் எந்தவிதமான பணியாக இருந்தாலும் குறையும். மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகளும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பதை சூரியன் உறுதி செய்கிறார். சந்திரபகவானும் மிகவலுவாக 11 12 ஆகிய இடங்களிலும் பயணிக்கப் போவதால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் குவிக்கக்கூடிய வகையில் மாற்றிக் கொடுக்கப் போகிறார். 10ஆம் இடத்தில் 5 கிரகநிலைகள் 11ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து குருசந்திரயோகத்தையும் 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்றும் பயணிக்கவிருக்கிறார் சந்திரன். எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக அபரிவிதமாக உருவாகி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மைகள் நிறைந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சர்ப்பகிரகமான நிழல்கிரகமான சாயாகிரகமான ராகு இணைந்திருப்பது மட்டுமில்லாமல் ராகுவுடன் இணைந்து மொத்தம் 5 கிரகநிலைகள் மோட்சகாரகரான கேது பகவானை சப்தம பார்வையால் பார்க்கிறார்கள். எனவே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகம்ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவும் சுகஸ்தானமும் வலுப்பெறுகிறது. எனவே இந்த வார காலகட்டத்தில் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் மற்றும் கவலைகள் போன்றவற்றை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. ராகுகேதுக்கள் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்ட இந்த காலகட்டமென்பது பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் விலகுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் மாறுதல்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது. எனவே தான் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த வார காலகட்டத்தில் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. ராசியின் அதிபதியாக கல்விக்காரராக புத்திகாரராக வித்தைக்காரராக வித்தியாகாரராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார்.
மிக விரைவில் வக்ரம் நிவர்த்தி பெறப்போகிறார். எனவே கல்வி ரீதியான பணிகளில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. எனவே தான் சிக்கலான சிரமங்களை எதிர்கொண்டாலும் கூட அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் மிகவும் வலுவாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடை தாமதங்களை விளக்கிவிடுகிறார் என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த வாரம் முழுவதும் வலுவாக சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான அரசியல் துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முழுமையான திறமைகளையும் வெளிக்கொண்டுவரக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதீதமாக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். இதுவரையில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. 5 கிரகநிலைகள் வலுவாக ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புக்கான மிக பிரகாசமான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. அதேபோன்று கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன. இதைவிட மிகவும் வலுவாக நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மிக வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருப்பது எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அவற்றை லாபங்கள் நிறைந்தவைகளாக மாற்றலாமே தவிர தடைகளையோ சிக்கல்களையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார். எனவே குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகைகளில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான லாபங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு. தடைகளையும் சாதகமற்ற சூழ்நிலைகளையும் சந்தித்து வந்த ஒரு நிலையில் மாற்றத்தை மிகப்பெரிய அளவில் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அபரிவிதமாக அதீதமாக உண்டு என்பதை குருபகவான் உறுதி செய்கிறார். பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் சந்திப்பதற்கான யோகங்களும் உண்டு. திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது. என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் 5 கிரகநிலைகள் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நவகிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனிபகவான் ஆட்சிபலன் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் நவகிரகங்களுக்கெல்லாம் தளபதியான சேனாதிபதியான மங்களகாரகனான செவ்வாய் பகவான் இணைந்து மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 2 கிரகங்களும் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இணைவது முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட பாதிப்புகள் இல்லாத ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக சனி மற்றும் செவ்வாயின் இணைவு மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த 2 கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. எனவே இந்த வாரத்தில் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை உறுதி செய்கிறார் மங்களக்காரரான செவ்வாய். எனவே கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்திக்கான கூடிய யோகங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை கணக்கச்சிதமாக முடிக்க முடியும். புதிய நிலம் வீடு வீட்டுமனை வண்டிவாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் போன்ற அசைவும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக அதீதமாக கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என வேலைவாய்ப்பு ரீதியான சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக அதீதமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் மற்றும் பல திட்டங்களை மேற்கொண்டாலும் கூட இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் அதிகபட்ச யோகங்களும் நிறைந்து கிடைக்குமென்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. பல ஆண்டுகளுக்குப் பிறகு இப்படி நடைபெறக்கூடிய கிரகநிலைகளின் இணைவு மாறுதலென்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அதீத முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு.
மேலும் சாதகமாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக முன்னோர்களின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று 2 நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கர்மபாதிப்புகள் முற்றிலுமாக விலகி வாழ்க்கையில் சுபிட்சங்களும் மகிழ்ச்சிகளும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. மேலும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். முடிந்தால் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள்.